ஓகே ஓகே மிஸ்டர் கத்ரி, நீங்க என்கிட்ட என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பட் மேட்டர் வந்து என்கொயரி வரைக்கும் போயிடுச்சு. ஆனா பாஸ் என் மேல எந்த சந்தேகமும் படல. இருந்தாலும் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓகே, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, வாங்க சார். உட்காருங்க சார். கரண் சார் எப்போ புறப்பட்டாரு? சார், கரம் சார் பூனாலேருந்து புறப்பட்டார் சார். 2 ஹவர்ஸ்ல வந்து சேர்ந்துருவார் சார். ஓகே, நான் அவர் வர வரைக்கும் அவரோட சேம்பர்ல வெயிட் பண்றேன். சார் ஒரு நிமிஷம், அவர் சேம்பரை லாக் பண்ணி வச்சிருக்காரு சார். அப்படியா? அப்ப சாவி உங்ககிட்ட தானே இருக்கும், சாவி கொடுங்க. சார், அவர் இல்லாத நேரத்துல அவருடைய சேம்பர்ல யாருமே இருக்கிறத அவர் விரும்புறதே இல்லை சார். மிஸ்டர் மெஹ்ரா, நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்டயே கர்ணுக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? சார், அது சார் வந்து I said give me the keys. இந்தாங்க சார். That's better. கரண் சார் வந்தவொடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, புரியுதா? ஓகே சார். மெஹ்ரா, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. எஸ் சார். ஒரு காஃபி கொண்டு வா போ. ஓகே சார். காஃபி சார். ஐயோ ஐயோ, கொலை கொலை, யாராவது வாங்க. சார் சார், நடக்கூடாது நடந்து போச்சு சார். என்னையா சொல்ற? நம்ம எம்டி ரூம்ல இல்ல சார், எம்டி ரூம்ல என்னையா? கொலை நடந்து போச்சு சார். வாட்? கொலை சார், கொலை. மிஸ்டர் மெஹ்ரா, That way, sir. தேங்க்யூ. Welcome. கரண் சார் என்ன சும்மா விட மாட்டார். என்ன கொலையே பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வேலையில இருந்தது எடுத்துருவார். ஐ எம் பரத், கிரைம் பிரான்ச். நீங்க? எஸ் சார், நான் தான் மெஹ்ரா, பிகே மெஹ்ரா, இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். கொலை செய்யப்பட்டது யாரு? அவரோட பேர் ராஜ் குலட்டி, இந்த கம்பெனியோட டைரக்டர். ராஜ் குலாட்டி, கம்பெனி டைரக்டர். மிஸ்டர் மெஹ்ரா, கொலை எப்ப நடந்துச்சு? 1 ஹவருக்கு முன்னாடி என்கிட்ட கம்பல் பண்ணி சாவி வாங்கிட்டு போனாரு. காஃபி எடுத்துட்டு போன பேரர் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு கத்திட்டான். இதுதான் சார் நடந்தது. மிஸ்டர் பிகே மெஹ்ரா, உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கா? சார், நான் உங்ககிட்ட கொலை செய்யப்பட்ட நேரம் கரெக்டா ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஆமா சார். பாடி எங்க?
பேர் என்ன? என் பேரு பாபுலால் சார். ஓகே பாபுலால். மிஸ்டர் குலாட்டி இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா? இல்ல சார், இங்க யாரும் வந்தது இல்ல சார். அதுவும் இல்லாம இது கரண் சாரோட பிரைவேட் சேம்பர். இவரே இங்க முதல் தடவை தான் சார் வந்திருக்காரு. இதை மட்டும் சொல்லு, இவரு மிஸ்டர் குலாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க போயிருந்த? காஃபி எடுக்கிறதுக்காக 2 நிமிஷம் வெளில போயிருந்தேன் சார். குண்டு இந்த சைட்ல இருந்து வந்திருக்கணும் ஸ்ரீவாத்சவ். 2 நிமிஷம் கேப்ல கொலைகாரங்க வந்திருக்கான். வந்து சுட்டுட்டு யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிருக்கான். இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, இந்த ரூமுக்கு யாருமே வரலன்னு இங்க இருக்க பாபுலால் சொல்றான் சார். எனக்கு இதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் ஸ்ரீவாத்சவ். எஸ் சார். பாபுலால், உன் முதலாளி ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசணும். என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? சார், மேல உங்க சேம்பர்ல கொலை நடந்துருச்சு சார். குலாட்டி சார் கொலை பண்ணிட்டாங்க சார். கொலையா? நீங்களும் உயிரோட தானே இருக்கீங்க? உங்க வேலையை பார்க்கலாம்ல? எதுக்காக வேடிக்கை பார்க்கறீங்க? கம் ஆன், டூ யுவர் ஒர்க். கம் ஆன். ஏன் சேம்பர்ல கொலை நடந்திருக்கா? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹோயா? நீங்க யாரு? வாவ், என் பெர்மிஷன் இல்லாம என் சேம்பருக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்னைய யாருன்னு கேக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியணுமா? நான் தான் கரண் ஷெனாய், இந்த கம்பெனியோட முதலாளி. இப்போ சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? நத்திங் டு வரி மிஸ்டர் ஷெனாய். நாங்க கொலைகாரனை தேடிக்கிட்டு இருக்கோம். கொலைகாரனை தேடுறீங்களா? ஓ, ராஜ் குலாட்டிய கொலை பண்ணிட்டாங்களா? I'm sorry. Actually, போனத பட் என்னோட எமோஷனை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதான் சிரிச்சிட்டேன். மிஸ்டர் ஷெனாய், நீங்க மிஸ்டர் குலாட்டியோட பாடியை பார்த்து வருத்தப்படாம சந்தோஷமா இருக்கீங்க? அஃப்கோர்ஸ், இவனை உயிரோட பார்க்கும்போது எனக்கு வெறுப்பா இருக்கும். அதான் பணத்தை பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், இவனை என் கையாலே கொன்னதை நினைச்சு ரெட்டிப்பு சந்தோஷத்துல இருக்கேன். வாட்? மிஸ்டர் ஷெனாய், வாட் ஆர் யூ டாக்கிங்? மிஸ்டர் ஷெனாய், நீங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எஸ், ஐ killed him. சார் சார், நீங்க என்ன பேசுறீங்க சார்? நீங்க எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? நீங்க இப்பதானே வந்தீங்க. ஷட் அப் இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதான் நானே கொலை பண்ணிட்டேன். தட்ஸ் இட். நீங்க சொல்ற மாதிரி இவரை நீங்க ஒருவேளை ஷூட் பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கன் இருக்கணுமே. கண்ணா? எஸ், இல்லனா இவரை எப்படி ஷூட் பண்ண முடியும்? எப்படியா? எப்படின்னு உங்களை ஷூட் பண்ணி காட்டேன். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். உங்க 2 பேருக்கும் ஆண்டவன் மேல நம்பிக்கை இருந்தா கடைசியா ஒரு தடவை வேண்டிக்கங்க. பயந்துட்டீங்களா? மிரண்டு போயிட்டீங்களா? டோன்ட் வரி, உங்களை கொலை பண்ற ஐடியால இருந்து நான் என் மூட மாத்திக்கிட்டேன்.
இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி என்ன மேட்டர்னா பாடியை பார்த்தோன்னே எனக்கு பசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி எனக்கு பாடியை பார்த்தாலாம் பசி வராது. ஸ்ரீவத்சோ, இவங்கிட்ட அந்த கண்ணை எடு. ஸ்ரீவத்சவ இந்த ஆள் சொல்றதை வச்சு பார்த்தா இந்த கொலைய ஒருவேளை இவன் செஞ்சிருப்பானோன்னு தோணுது. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், இப்ப கூட உறுதியா சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சுனா சார் பூனால தான் இருந்தார். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட டெலிபோன்ல பேசினேன். பை கார் இப்பதான் அவர் பூனாவில இருந்து வந்தாரு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் மெஹரா, எது சரி எது தப்புங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தானே தவிர நீங்க இல்ல. உங்க குற்றத்தை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சாதாரணமா புறக்கணிச்சிட முடியாது. உங்க ஸ்டேட்மெண்ட்டை ஆதாரமா வச்சு இந்த கொலை கேஸ்ல நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். ஐ எம் அட்வொகேட் பத்ரா. இது என்னோட கிளையண்ட் ஷனாயோட ஜாமீன் பேப்பர். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சம்பவம் நடந்து போய் என் கிளையண்ட் சிட்டிலேயே இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணீங்க? மிஸ்டர் அட்வொகேட், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. நான் உங்களோட கிளையண்ட் ஷெனாயை விசாரிச்சப்போ அவரே எங்ககிட்ட சொன்னாரு, நான் தான் ராஜ்குலாட்டியை கொலை பண்ணேன்னு. சார், அவர் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க அவரை பிரதமரா ஏத்துக்குவீங்களா? எஸ், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் வக்கீல் சார். வக்கீல் சார், சட்டத்துல உங்களுக்கு 2 விஷயம் தெரியும்னா அதே 2 விஷயம் எங்களுக்கும் தெரியும். ஒரு மனுஷன் தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை தான் செஞ்சேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டானா அதை நாங்க ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அண்டர் தட் ஸ்டேட்மெண்ட் நான் அவரை அரெஸ்ட் பண்ணேன். அதோட ஒருவேளை அந்த கொலையை அவரே செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். தமாஷா சொன்னாரு. மிஸ்டர் ஷனா எப்பவுமே தமாஷ் பண்ற ஆள் தானே சார்? உங்க கிளையண்ட் கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே இந்த தமாஷ் பண்ற வேலையெல்லாம் வேண்டான்னு. ஓகே சிவசவ். கான்ஸ்டபிள், ஷெனாய் சாரை கூப்பிட்டு வாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடுச்சு. யூ நாட்டி பாய் பத்ரா. எனக்கு தெரியும் நீ என்ன கண்டிப்பா ஜாமீன்ல வெளியே எடுத்துருவேன்னு. ஓ இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அப்படி இருந்தும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்காம விட்டீங்களே. யூ ஆர் a very lucky man. ஒரு கிரிமினல், ஒரு கொலைகாரன் இப்போ உங்க கையை விட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படி இருந்தும் அவனை உங்களால பிடிக்கவே முடியலையே. சட்ட புத்தகத்திலே சொல்லியிருக்கு மிஸ்டர் மெஹரா, ஒருத்தன் எவ்வளவுதான் புத்திசாலியாவும் மேதாவியா இருந்தாலும் அவன் ஒரு குற்றத்தை செய்யும் போது ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். முதல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கொலைகாரன் யாரா இருந்தாலும் அவன் என் பிடியிலிருந்து தப்ப முடியாது. ஷேரா, நான் திரும்பி வந்துட்டேன். நீங்களா? நானே தான். நான் திரும்பியும் வந்துட்டேன். நான் எவ்வளவு தடவை அடிச்சு சொன்னேன், இந்த கொலையை நான் தான் பண்ணேன், நான் தான் கொலைகாரன், ராஜ்குலாட்டியை கொலை பண்ணது நான் தான் சத்தியம் பண்ணி சொன்னேன். ஷேரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொன்னது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே முட்டாளுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கூட எதுக்காக ராஜ்குலாட்டியை கொலை பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லையே. அப்படின்னா ராஜ கொலை பண்ணது நீயா? யா, அந்த ராஜ்குலாட்டியை கொலை பண்ணது நான் தான். அவன் பண்ண தப்புக்கு நான் அவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்குலாட்டியோட சாவு தான் பெரிய தண்டனையா இருக்கும்.
சார் ஃபேரன்சிக் ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ஷெனாயோட துப்பாக்கில இருந்து சுடலன்னு நல்லா தெரியுது சார். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப முன்னாடியே தெரியும் ஸ்ரீவத்சவ். சார் இதை வச்சு பார்க்கும்போது ஷெனாய் கொலைகாரன் இல்லைன்னு நல்லா தெரியுது. மேபி ஸ்ரீவத்சவ், நான் உன்னை ராஜ்குலாட்டியை பத்தி விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சிட்டியா? மிஸ்ஸஸ் ஷெனாயும் மிஸ்டர் குலாட்டியும் ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க. அவங்க 2 பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அஃபேரா கூட மாறி இருக்கலாம். ஒருவேளை நடந்த கொலைக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் ஸ்ரீவத்சவ். இருக்கலாம் சார். மிஸ்ஸஸ் ஷெனாய நான் மீட் பண்ணி பேசணும் ஸ்ரீவத்சவ். எஸ் இன்ஸ்பெக்டர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால போலீஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் மிஸ்ஸஸ் ஷெனாய். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? ஆக்சுவலா என்னன்னா, உங்க கணவர் மிஸ்டர் ஷெனாய் ராஜ்குலாட்டியை தான் தான் கொலை பண்ணதா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆன் டாப் ஆஃப் இட் அவரு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றாரு, ராஜ்குலாட்டியை அவர் தான் கொலை பண்ணாருங்கிறதை என்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? தெரியும். அதோட இல்ல, அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியும், நல்லா தெரியும். ஏன் அப்படி சொல்றீங்க? இட்ஸ் வெரி கிளியர் இன்ஸ்பெக்டர். என் கணவர் கொஞ்ச காலமா சுயநினைவு இல்லாம இருக்காரு. அவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க மிஸ்ஸஸ் ஷெனாய்? உங்க கணவர் இந்த கொலைய பண்ணல, சும்மா பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காருன்னா? நான் அப்படி சொல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்ல சுயநினைவோட இருக்கிற ஒரு ஆளு காரணமே இல்லாம எதுக்கா இன்னொருத்தர் கொலை பண்ணணும் இன்ஸ்பெக்டர்? ஏதாவது காரணம் இருக்கும். அது போகட்டும், நான் தான் கொலை பண்ணேன்னு தண்டோரா போடுறதுல இருந்தே பைத்தியம்னு தெரியலையா? பைத்தியத்தை தவிர வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிஸ்ஸஸ் ஷெனாய். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு உங்க கணவர் மென்டலி இம்பேலன்ஸ்டுன்னு. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இவ்வளவு நாளா தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இத பத்தி தான் நானும் கொஞ்ச காலமா யோசிச்சிட்டு இருக்கேன். பட் இன்ஸ்பெக்டர், நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களால எனக்கு உதவ முடியும். நீங்க மட்டும் கோர்ட்ல என் கணவர் பைத்தியங்கிறத ஆதாரபூர்வமா நிரூபிச்சிட்டீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். ஆனா எனக்கு என்னமோ உங்க கணவர் மென்டலி டிஸ்டர்ப்டுனோ ஒரு பைத்தியக்காரனோ தோணல மிஸ்ஸஸ் ஷெனாய். என்னது? எதை வச்சு எப்படி சொல்றீங்க? நான் எதை வச்சு சொல்றேன்னா மிஸ்ஸஸ் ஷெனாய், உங்க கணவருக்கும் மிஸ்டர் குலாட்டிக்கும் நடுவுல ஏதோ ஒரு சின்னதா பிரச்சனை இருந்திருக்கு. எனிஹவ், இதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஷெனாய், உங்களுக்கும் குலாட்டிக்கும் நடுவுல எந்த விதமான உறவு இருந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டு யூ மீன்? ஐ மீன், உங்களுக்கும் மிஸ்டர் குலாட்டிக்கும் நடுவுல இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? ரிலேஷன்ஷிப்னு கேட்டீங்கன்னா நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்க கணவர் ஏத்துக்கிட்டாரா, இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் எதிர்த்தாரா? ஆமா. And that's the problem. நீங்க எப்ப வேணாலும் மிஸ்டர் ஷெனாய் கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா அவரே கூட உங்களுக்கு விவாகரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் எனக்கு டைவர்ஸ் தர விரும்பல. என்னை எப்படியாவது தண்டிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ராஜ கொலை பண்ணாரு, அதே மாதிரி என்னையும் கொலை பண்ணணும் தான் அவரு ஆசைப்படுறாரு இன்ஸ்பெக்டர் பரத். He wants to kill me. ராஜு அவர்தான் கொலை பண்ணாரு, அதே மாதிரி என்ன. அதான் ஏன்? ஏன்னா இன்ஸ்பெக்டர் பரத், அவர் என்னையும் ராஜுவும் பத்தி
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ராஜ் குலாட்டி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். வீடு தேடி வந்திருக்கிற விருந்தாளிகிட்ட இது என்ன விளையாட்டு? ஏய், shut up. நீங்க 2 பேரும் என்ன முட்டாளாக்கி விளையாடிட்டு இருக்கீங்கல்ல? என் பின்னாடி நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க பண்ற தப்பு எல்லாம் தெரியும். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி வளர்றீங்க? நீங்க எதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ராஜ் குலாட்டி பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ முட்டாளுன்னு இப்பதான் தெரிஞ்சது. ஒரு சாதாரண டிடெக்டிவ் உங்க 2 பேரையும் ஒன்னா போட்டோ பிடிச்சி என்கிட்ட கொடுத்திருக்கான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல? போட்டோஸ்? எஸ், போட்டோஸ். அந்த போட்டோஸ் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அடுத்த 2 நிமிஷத்துல எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் நீ நடுத்தெருவுக்கு தான் வந்து நிப்ப மிஸ்ஸஸ் ஷனாய். பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் நான் இப்போ என் சேம்பர்ல ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா உங்க 2 பேருக்கு நான் கண்டிப்பா தண்டனை தருவேன். ஆனா அந்த தண்டனை ரொம்ப சாதாரணமானதா இருக்காது. பெரிய தண்டனையா இருக்கும். டடடாய். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? எங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டு நீ தூக்குல தொங்க போறியா? அதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது ராஜ் குலாட்டி. உங்க 2 பேருக்கு கண்டிப்பா தண்டனை தருவேன். நான் தருவேன். ஆனா இப்ப இல்ல. நான் நிச்சயமா நம்புறேன் இன்ஸ்பெக்டர். ராஜோட கொலைய கரண் தான் பண்ணியிருக்கணும். அவரு அவரு ஒரு சரியான பைத்தியக்கார மனுஷன். அவர் எது வேணாலும் செய்வாரு, கொலை கூட செய்வாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா மிஸ்டர் ஷனாய், எந்த தோட்டாவால மிஸ்டர் ராஜ் குலாட்டி கொலை செய்யப்பட்டாரோ அந்த தோட்டா மிஸ்டர் ஷனாயோட துப்பாக்கியிலிருந்து, அதாவது கன்ல இருந்து சுடப்படல. வாட்? எஸ். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மிஸ்டர் ஷனாய், எந்த நேரத்துல மிஸ்டர் குலாட்டி கொலை செய்யப்பட்டாரோ அந்த நேரத்துல சம்பவம் நடந்த கேபின்ல மிஸ்டர் ஷனாய் இல்லவே இல்லை. அந்த நேரத்துல அவர் அங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கான அலிபே அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவரே தான் வாயால ராஜுவை நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறாரே. அவர் எதுக்கு வீணா போய் சொல்லணும்? அவர் ஏன் போய் சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்க மிஸ்டர் ஷனாய். நீங்க இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் மிஸ்டர் குலாட்டி கொலை செய்யப்பட்ட சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்கிறதா. நானா? எஸ், நீங்களே தான். நான் இன்னைக்கு முழுக்க வீட்ல தான் இருந்தேன். சந்தேகமா இருந்தா வீட்ல இருக்கிற வேலைக்காரங்களை கேட்டு பாருங்க. என் ரூமை விட்டு வெளியே கூட வரல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் ஷனாய், உங்க கணவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறதை தவிர வேற ஏதாவது வெளியில வரணும்னா அது அவரை கொலை செய்யறது தான். நீங்களே யோசிச்சு பார்த்திருப்பீங்க, ராஜ ஒரேடியா தீர்த்து கட்டுறதுனால இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுபடலான்னு. சோ அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா வாழலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்? நோ இன்ஸ்பெக்டர். கரனோட டிக்ஷனரியில மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்ல. ராஜுக்கு அவர் ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டாரு. மிஞ்சி இருக்கிறது நான் தான். என்ன செய்ய போறாருன்னு தெரியல. சொல்லு ஸ்ரீவசு.
வெரி இன்ட்ரெஸ்டிங். இவர் வேலை பண்ண ஸ்ரீவத்சவ், அவரை அங்கேயே வச்சிரு. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் ஷெனாய், மிஸ்டர் கரண் ஷெனாய் மறுபடியும் சட்டத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆயிருக்காரு. வாட்? எஸ். I know it. I know it. என் பேச்சை யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இதான் உண்மை இன்ஸ்பெக்டர் பரத். கூடிய சீக்கிரமே நான் இன்னொரு கொலையும் பண்ண போறேன். யாருன்னு கேக்குறீங்களா? என் பொண்டாட்டி ஷெனாய் தான். I will kill her. இந்த ஆள் எது வேணாலும் பண்ணலாம் சார். He can do anything. ரொம்ப ஆபத்தானவன் சார். கான்ஸ்டபிள் சார். இவரை லாக்அப்ல வை. ஓகே சார். கூட்டிட்டு போ. குட் இன்ஸ்பெக்டர், வெரி குட். புத்திசாலித்தனமா என்ன அட்வான்ஸாவே அரெஸ்ட் பண்றீங்க இல்ல? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கூடிய சீக்கிரமே நான் ஷெனாவை கொலை பண்ணி அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். அவளை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கங்க இன்ஸ்பெக்டர். ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் அவளை கொலை செஞ்சிருவேன். எழுதிட்டு போங்க. விட்டா பணாத்துவான். சேலஞ்ச் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஷெனாயோட நம்பர் எங்கேஜா இருக்கு. சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிஸ்ஸஸ் ஷெனாயை இவர் கொலை பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? I think Srivastava. He is serious. எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்ரீவத்சவ், மிஸ்ஸஸ் ஷெனாயோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இவரால எப்படி மிஸ்ஸஸ் ஷெனாயை கொலை பண்ண முடியும்? நாம தான் அவரை லாக்அப்ல போட்டோமே. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட ஸ்ரீவத்சவ். ராஜ்குலாட்டி ஷூட் பண்ணி கொலை செய்யப்பட்டார அந்த சமயத்திலையும் மிஸ்டர் ஷெனாய் இந்த சிட்டிலேயே இல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஆள் நம்ம கஸ்டடியிலே லாக்அப்ல இருந்துகிட்டே. யா சொல்லுங்க மிஸ்டர் மெஹரா. ஓகே, நான் இப்பவே வரேன். என்னாச்சு சார்? நான் பயப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸ்ரீவத்சவ். மிஸ்டர் ஷெனாயோட சேம்பர்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு. வாங்க இன்ஸ்பெக்டர். இவங்க இப்பதான் வந்தாங்க. மேடம்க்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்காக நான் மேல வந்து பார்த்தேன். இப்படி இறந்து கிடக்குறாங்க. வெரி ஸ்ட்ரேஞ்ச் சார். இந்த தடவையும் கொலைகாரனை யாருமே பார்க்கல. அப்படின்னா இவங்களை யார் சுட்டிருப்பாங்க?
வேற யாரும் இல்ல ஸ்ரீவத்சவ். அவரு நம்ம லாக்கப்ல இருக்கிறவர் தான். வாட்? எஸ் ஸ்ரீவத்சவ். மிஸ்டர் ராஜ் குலாட்டியும் மிஸ்ஸஸ் ஷெனாயும் கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, அது மிஸ்டர் கரண் ஷெனாயே தான். இப்போ அது உங்களுக்கு நம்பிக்கை வந்தது இந்த ரெண்டு கொலையை நான் தான் பண்ணேன்னு. குட் குட், வெரி குட். அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கேஸை நான் சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? No, கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், இந்த ரெண்டு கொலையை நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், இந்த ரெண்டு கொலையும் பண்ணது நான் தானே. நீங்க எப்படி எதை வச்சு ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இந்த ரெண்டு கொலைகளையும் அவர் எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஏன்னா இந்த ரெண்டு கொலைகள் நடக்கும்போது சம்பவம் நடந்த இடத்துல அவர் இல்லையே. நான் எப்ப சொன்னேன் மிஸ்டர் மெஹ்ரா இந்த கொலைய மிஸ்டர் ஷெனாய் தான் கையால செஞ்சாருன்னு? நான் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் மெஹ்ரா, எனக்கு கொலையாளி யாருன்னு தெரியும். நான் சவால் விட்டு சொல்றேன், எனக்கு கொலையாளியை அடையாளம் காட்ட முடியும். வெரி குட், குட் நியூஸ். யார் அந்த கொலைகார? யார் யாரு யாரு கொன்னது? கொலையாளி இப்போ கூட உங்க சேம்பர்ல நம்ம கூட தான் இருக்கான். ஐ see. யாருன்னு பார்க்கணுமா? பார்க்கலாமா? வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், மோஸ்ட் வெல்கம். கம் இன்சைட். மிஸ்டர் கரண் ஷெனாய் இதே இடத்துல தான். எஸ், ரெண்டு டெட் பாடியும், அதாவது மிஸ்டர் ராஜ் குலாட்டியோட டெட் பாடியும் மிஸ்ஸஸ் ஷெனாயோட டெட் பாடியும் இதே மாதிரி ஒரே இடத்துல தான் ஐடென்டிக்கலா ஒரே பொசிஷன்ல இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே புரியுது. ரெண்டு டெட் பாடி மேலையும் தோட்டா ஒரே இடத்துல இருந்து சுடப்பட்டிருக்கு. சார் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்தாங்க? அவங்களா வரல ஸ்ரீவத்சவ், அனுப்பி வச்சிருக்காங்க. இவரு கொலையான அந்த ரெண்டு பேர்கிட்டயும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த சேஃப்ல அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்னு. அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வருவாங்க, இந்த சேஃபை திறப்பாங்கங்கிற விஷயம் இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தட்ஸ் இட். சிரமமே படாம அவங்க ரெண்டு பேர் கதையையும் முடிச்சு வச்சிட்டாரு. கிரேட் இன்ஸ்பெக்டர், கிரேட். பரவாயில்லையே, நீங்க இவ்வளவு தூரம் உண்மையை கண்டுபிடிச்சீங்களே. தயவு செஞ்சு நான் உங்களை எப்படி கொலை பண்ணங்கிறதையும் செஞ்சு காட்டிடுறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். பை தி வே மிஸ்டர் ஷெனாய், நீங்க இந்த சேஃபை தெரிஞ்சு இதுல நீங்க மறைச்சு வச்சுக்கிற போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து காட்ட முடியுமா? அப்பதான் என்னால கரெக்டா சொல்ல முடியும். ஷூர். மெஹ்ராஜ் சேஃபை தரேன். நோ, இந்த சேஃபை நீங்க மட்டும்தான் திறக்கணும் மிஸ்டர் ஷெனாய். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் இப்ப சேஃபை திறக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் திறந்து பாத்துக்கங்க. மிஸ்டர் ஷெனாய், உங்ககிட்ட இந்த சேஃபை திறந்து போட்டோஸ் எடுத்து காட்ட சொன்னேன். அந்த சேஃபை திறக்க மாட்டேன் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஷெனாய், மரியாதையா சேஃபை திறந்து போட்டோஸை காட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. என்ன கோவக்காரனாக்காதீங்க, மரியாதையா சேஃபை தரங்க. நானும் அப்பல இருந்து சொல்றேன் இல்ல இன்ஸ்பெக்டர், நான் சேஃபை திறக்க மாட்டேன். சார், அப்படி அதுல என்னதான் இருக்கு? ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய இருக்கு. என்ன சொல்றேன் மிஸ்டர் மெஹ்ரா, இந்த சேஃபை திறந்த உடனே இவரும் அதே மாதிரி சுடப்படுவார். எப்படி மிஸ்டர் ராஜ் குலாட்டியும் மிஸ்ஸஸ் ஷெனாயும் சுடப்பட்டாங்களோ அதே மாதிரி இவரும் சுடப்படுவார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? நோ ப்ராப்ளம். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன். சிவத்சோ, அந்த ஃப்ளவர் வாஸ் எடு. குண்டு அந்த ரெண்டு பேருக்குமே சுமாரா இந்த ஹைட்ல பட்டிருக்கு.
அந்த குண்டு எப்படிப்பட்டதுன்னு நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஓ மை காட், யார் சுட்டது? எப்படி இருந்தது என்னோட டெமான்ஸ்ட்ரேஷன்? இந்த சேஃப்ல லேட்டஸ்ட் மெக்கானிசம் பண்ணிருக்கிறதுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணாம யாராவது இந்த சேஃபை திறந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு கபால மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். தட்ஸ் இட். இதுதான் உங்களுடைய சூப்பர் பிளான் மிஸ்டர் ஷெனாய். நீங்க உங்க சேம்பருக்குள்ள இல்லாமலேயே அவங்க 2 பேரையும் ரொம்ப சுலபமாவே தீர்த்து கட்டிட்டீங்க. தட்ஸ் இட். இந்த 2 கொலையும் ஷெனாய் தான் பண்ணியிருந்தாருன்னா அப்புறம் எதுக்காக நம்ம கிட்ட நாடகம் ஆடணும்? எதுக்காக இப்படி பண்ணாருன்னு புரியல சார். வெரி சிம்பிள் ஸ்ரீவத்சம். அவங்க 2 பேரும் கொலையானதுக்கு அப்புறம் தான் பிரைம் சஸ்பெக்டா இருப்போம் இவருக்கு நல்லாவே தெரியும். போலீஸோட சந்தேகம் இவர் மேல விழாம தப்பிக்கிறதுக்காக இவரு நாடகம் ஆடிருக்காரு. அப்பதானே அந்த 2 பேர் கொலையிலையும் இவர் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார்னு எல்லாரையும் நம்ப வைக்க முடியும். நான் இப்போவும் சொல்றேன், அந்த 2 பேரையும் நான் கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். அவங்க பண்ண தப்புக்கு தான் நான் தண்டனையை கொடுத்திருக்கேன். சாகறதுக்கு தான் அவங்க 2 பேரும் தகுதியானவங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் ஷெனாய், குற்றவாளி எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூவை விட்டுட்டு போவான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த கொலையிலயும் நீங்க ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கீங்க. தெரியுவா, தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு? அதுக்காக தான் சட்டம் இருக்கு, நாங்களும் இருக்கோம். And now, நான் இப்போ உங்களை மிஸ்டர் ராஜ் குலாட்டி அண்ட் மிஸ்ஸஸ் ஷெனாயை கொலை செஞ்ச குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றேன்.